இவ்வளவு தைரியமா எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் அடங்கிடுவாங்க. ஆனா அது நல்லா இருக்காத முதலமைச்சர் இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றார். பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மும்மொழி கொள்கைய வீடு கூட கையெழுத்து வாங்குவாங்களாம். அண்ணன் கூட பேட்டியில சொன்னாரு, டேய் பிஸ்கட் கொடுத்து ஓடி பிடிச்சி வாங்குறீங்களாடா அப்படின்னு. பசங்க கையெழுத்து யார் போடுவாங்க? கையெழுத்து வாங்குறாங்களா? அது ஒண்ணு. தொகுதி மறுசீரமைப்புக்கு கலந்துகிட்ட 50 தலைவர்கள் வீட்டுக்கு வந்து இவங்க பேசுவாங்களா? எங்க வீட்டுக்கு நான் வரல, இதுவரைக்கும் யாரும் வந்து பேசல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தம்பி அண்ணாமலை எப்படி எங்கள் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரோ அதே போல இந்த 2 விஷயத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா? பார்க்கிறோம் எந்த கட்சி வர்றாங்க. தைரியம் இருந்தா கூட்டிப்பார். ஏன் நீ வீடு விழா வர்ற? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உன் கருத்தை சொல்லு பார்க்கலாம். யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். வராதவங்க எல்லாம் உன் கருத்தோட ஒத்து போகுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க வேண்டாமா? எதிர் இருக்கிற கட்சி எல்லாம் வந்துட்டாங்க, உன் கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியும் வந்து தொகுதி மறுசீரமைப்பிலே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோடு நிற்போம் என்று எதிர்கட்சிகள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை பேர் அதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, இப்படி பல்வேறு விஷயங்கள். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. மகாராஷ்டிராவில் மந்திரியோட பொண்ணுக்கு